जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोश्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய திருவருளால் அபிராமி அந்தாதியினுடைய 63வது பாடல். தேரும் படி சில ஏதுவும் காட்டி முன் செல் கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயமுண்டென்று கொண்டாடிய வேணருக்கே. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகளில் முதலாவது பாகத்தில் இந்த 21 பக்கங்கள் முக்கியமானது என்று சொல்வார்கள். பொதுவாக மகேந்திரநாத் குப்தர் ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்க்கின்ற ஒரு பகுதி. முதலாவதாக குருவும் சீடரும் சந்திக்கின்ற இடம். அங்கே 3 விஷயங்களை பற்றி பேசுவார்கள். எனக்கு என்னுடைய அகங்காரத்துக்கு அடி விழுந்தது என்று சொல்லி 3 விஷயங்களை சொல்லுவார். முதலாவது கேட்பது, உனக்கு கல்யாணமாகிவிட்டதா அப்படின்னு கேட்பார். ஆச்சு அப்படின்னு சொல்லி மகேந்திரநாத் குப்தர் சொன்னால், ஐயையோ ஹிருதயா இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான் அப்படின்னு கத்துவார். என்னடா அது, திருமணம் ஆகிறது இவ்வளோ பெரிய விஷயமா, இவ்வளோ பெரிய தண்டனைக்குரிய குற்றமா, குருதேவர் இப்படி கத்துறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி என்னுடைய அகங்காரத்துக்கு சூடு விழுந்ததாக. இவர் பெரிய ப்ரொஃபஸர், ஸ்கூல் பிரின்சிபல் இவர். அதனால் அவருக்கு தன்னுடைய அகங்காரத்துக்கு அடி விழுந்ததாக சொல்லுகிறார். சரி, போனால் போகுது, கல்யாணமாச்சு விடு, புள்ள குட்டி ஏதாவதுன்னா புள்ள ஒன்று குட்டி ஒன்று இருக்குன்னு அப்படின்னா, ஐயோ ஹிருது அவனுக்கு பிள்ளைகள் வேற இருக்கான் அப்படின்னு சொல்லுவார். என்னுடைய அகங்காரத்துக்கு மீண்டும் அடி விழுந்தது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா பேச்சுவாக்கில் சொல்லுவார், தாமஸ் குக்குங்கிறவர் வந்திருக்கார், சிலை வழிபாடு தவறு அப்படின்னு சொல்லி இவரெல்லாம் லெக்சர் கொடுத்துட்ருக்கார். ஸ்ரீராமகிருஷ்ணர் அங்கங்கே இங்கிலீஷில் விடுவார். அப்போ இருந்தே அது ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு அப்புறமா அந்த வழக்கத்தை தமிழர்களாகிய நாம் பிடிச்சி வச்சுருக்கோம். எல்லாரையும் பாருங்களேன், பாட்டமில் இருந்து அப்பர் போகும்போது பஸ்ஸு ஸ்பீடாக வந்தது, எல்லாம் ஒரு வார்த்தை இங்கிலீஷ், ஒரு தமிழ். ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்போது ஒவ்வொரு பேராகிராஃபில் ஒரு இங்கிலீஷ் சொல்லு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவார், லெக்சர் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் சில இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இளைஞர்களை நான் கவர வேண்டாமா அதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருக்கிறது இதெல்லாம். அப்போது இந்த லெக்சர் கொடுப்பது வழக்கமாகி விட்டது உங்களுக்கெல்லாம். இன்றைய 2 புத்தகத்தை படிச்சுட்டு லெக்சர் கொடுப்பது உங்களுக்கெல்லாம் பழக்கமாகி விட்டது அப்படின்னு அடிப்பார். இல்லை, எப்படி இருந்தாலும் சிலையை கும்பிடுவது அது மண் சிலை தானே அப்படின்னு சொல்லி மக்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டாமா? உனக்கெல்லாம் புரிஞ்சு போச்சா? உனக்கு எல்லாமே புரிந்து விட்டதா? உங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கிறீர்கள் என்று கிளம்பி விடுகிறீர்கள். ஐயோ அப்படின்னு யோசிப்பார். ஆமாம் அதானே, எனக்கே ஒன்றும் தெரியலை அப்படின்பார். அடுத்த கேள்வி கேட்பார், உன்னுடைய மனைவி எப்படி அப்படின்னா, அவர் சொல்லுவார், நல்லவ தான், ஆனால் கொஞ்சம் அஜ்ஞானியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே இந்த எண்ணம் உண்டு, அவருக்கும் அது இருந்தது. அவர் உடனே ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்பார், நீ என்ன ஞானியா அப்படின்னு கேட்பார். அப்போ தான் என்னுடைய அகங்காரம் மீண்டும் அடி விழுந்தது அப்படின்னு சொல்லுவார். பொதுவாக நமக்கு இருக்கிற, நாம் ஞானியர்கள், நாம் சிறப்பானவர்கள், இப்படியெல்லாம் நம்ம அகங்காரம் மற்றபடியெல்லாம் நமக்குள்ள நிறைய எண்ணங்கள் இருக்கிறது. இந்த எண்ணங்களுக்கெல்லாம் முதலிலே தவிடுபடி ஆக்காமல், நம்முடைய அகங்காரம் சூரணமாகாமல் யார் எது சொன்னாலும் அது தலையிலே ஏறாது. அதை பற்றி அந்த பாடலில் சொல்ல போகிறார். நம்முடைய அகங்காரத்துக்கு சூரணம் ஏற்படும். அதனால தான் குருவினிடத்திலே 12 ஆண்டுகள் மாடு மேய்ச்சிட்டுவான்னு சொன்னார். அதுக்கப்புறமா அவன் குருவினிடத்தில் முன்னாடி நிற்கும்போது தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு குரு சொன்னார். உடனே அவனுக்கு புரிஞ்சு எடுத்தான். அகம்பிரம்பாசி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுகிற பொழுது அந்த சிஷியர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை, குரு பார்த்தாராம் இவருக்கு ஞானம் வந்ததுதான். மகாபுருஷ மகாராஜ் சிவானந்த சுவாமிஜி பஞ்சவட்டியில் உட்கார்ந்துருக்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் இங்கே இருந்து பார்க்கிறார். அங்கே சீடனுடைய குண்டலினி சக்தியை எழுப்பி விடுகிறார். நேராக அது தலையை நோக்கி போவதை பார்க்கிறார். பாருங்க, குண்டலினி பாம்பு எழுந்து செல்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். நம்ம பார்த்த சாதாரண பாம்பு, பூனைக்குட்டி கூட வராது. நாம் எல்லாருமே, நாம் பெரிய ஞானியர்கள், சிறந்த பக்தர்கள்,
உபதேசம் கேட்கிறவர்கள் இப்போல்லாம் ஒரு ட்ரெண்ட் இருந்தது கொஞ்சம் காலமாக. நாங்கள்லாம் காலக்ஷேபம் கேட்கிறவர்கள், உபதேசம் கேட்கிறவர்கள், நாங்கள்லாம் எல்லா சொற்பொழிவுகளையும் சமய சொற்பொழிவுகள்லாம் கேட்கிறவர்கள் அப்படின்னு ஒரு அகங்காரம் நம்முடைய மனதில். சொல்லுகிறவன் போய் இப்போ கேட்கிறதே அதெல்லாம் பெரிய, நாங்களாம் தெரியுமா உங்களுக்கு பகவத்கீதை கேட்டுருக்கோம், நாங்கள் தெரியுமா பாகவதமெல்லாம் இப்போ 2 தடவை முடிச்சாச்சு, பாகவதத்துக்கு முடிச்சாச்சு. அது எதை கேட்டார்கள் என்று தெரியவில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய கதைகளில் வருகிறது. ஒருத்தன் யாரோ பாகவதம் சொல்ல வந்தானா ராஜாவினிடத்திலே. ராஜா போயிட்டு அப்புறமா அப்படின்னு சொன்னார். ராஜாவே புரிந்ததா அப்படின்னு கேட்டால், இல்லை நீ போயிட்டு மீண்டும் வந்து கதை சொல்லு அப்படின்னு அனுப்பி விட்டுட்டார். 2வது தடவை வந்தான், பாகவதமெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ராஜாவே உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டான். இல்லை நீ போயிட்டு திரும்ப வந்து சொல்லு அப்படின்னாரு. 3வது தடவை வந்தான், அப்படி தான் சொன்னார். போய் மீண்டும் வா அப்படின்னு சொன்னால், இவனுக்கு என்ன ராஜாவுக்கு என்ன ஆச்சுன்னு அப்போ தான் பாகவதத்தை முதலாவதாக எடுத்து தனக்காக படிக்க ஆரம்பிக்கிறான். படித்த உடனே இனி ராஜாவாவது மண்ணாங்கட்டியாது. அந்த ராஜாவையே தன்னுடைய கால் தூசியாக வைத்திருக்கிற எம்பெருமானுடைய கதையை சொல்லுகிற எனக்கு இந்த ராஜா எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கிறான். ராஜா உடனே கூப்பிட்டு அனுப்புகிறார். தன்னுடைய தங்க பல்லக்கு அனுப்பி அந்த ஆள் அழைச்சின்னு வா, அவருக்கு பரிசுகள் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்புகிறார். யாருக்கு பரிசு? யார் வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கிறானோ அவனுக்கு தான் பரிசு. யாரெல்லாம் வேண்டும் வேண்டும் என்கிறானோ அவனுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, உததான் கிடைக்கும். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய கதைகள் இப்படி அமுதமொழிகளில் நம்ம பார்க்கிறோம். நாமே கடை தேராதவர்கள் இருக்கிற பொழுது மற்றவருக்கு உபதேசம் செய்கிற ஒரு வழக்கம். எதை உபதேசம் செய்யலாம்? ஆன்மீகவாதிகள் தங்களுக்கு தெரிந்த நல்ல கருத்துக்களை, சத் விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும். ஏன்னா மற்ற விஷயங்களை, அசத்தான விஷயங்களை பேசக்கூடாது என்பதற்காக நல்ல விஷயங்களை பேச வேண்டும். இதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறார். இந்த 2 விஷயத்தில் நாம் இப்போ ரமண மகர்ஷிகிட்ட ஒருத்தர் போய் கேட்குறார், பகவானே நீங்கள் இறைவனை அடைந்தவர், எல்லாமே ஞானத்தை தெளிந்தவர், எனக்கு இறைவனை நீங்கள் காட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டார். ரமண மகர்ஷி பார்த்து கேட்டார், ஒன்று உத்து பார்த்துட்டு கேட்டார், எதுக்கடா கேட்குற அப்படின்னு. இல்லை, பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணத்தில் நரேந்திரன் இப்படி தான் போய் கேட்டார், உடனே அவருக்கு காளியை காட்டி அவருக்கு விவேகானந்தர் ஆக்கினாரா இல்லையா, நீங்கள் எனக்கு காட்டப்படாதோ அப்படின்னு கேட்டார். அது கேட்டது நரேந்திரன்டா அப்படின்னு சொன்னார் அவர். கேட்டது நரேந்திரன் என்பதனாலே பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணாலே காட்ட முடிந்தது. கேட்பது கழுதையாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? காட்டுவதற்கு தயாராக இருப்பவர்கள் கூட முடியாது என்பது விஷயம். நாம் என்னென்றால் நாம் கேட்கின்ற விஷயமே வேறு. நாம் கேட்பதெல்லாம் விஷயத்தை கேட்கிறோம். நாம் கேட்பது இறைவனை இல்லை, அவனுடைய ஐஸ்வர்யங்களாகிய விஷயத்தை கேட்கிறோம். அதனால் அது கிடைக்கவில்லை. அதெல்லாம் கிடைக்குது. எது கேட்கிறோமோ அது கிடைக்கும். இறைவனிடத்தில், மகான்களிடத்தில் நின்று எதை பிரார்த்திக்கிறோமோ அது கட்டாயமாக கிடைக்கும். எதை பிரார்த்திக்கிறோம்? கார் வேணும் அப்படின்னு கேட்டால் அவனுக்கு காராக கிடைக்கும். கார் வேணும், கார் வேணும்னு யாரோ எழுதானா? அடுத்த பிறவியில் அவன் கார் டிரைவராக பிறந்தானா? ஏன்னா கார் வேணும் காலையிலேருந்து அழுது இந்த கார் டிரைவராக வருடம் முழுக்க 24 மணி நேரம் கார்லேயே உட்கார்ந்துருன்னு ஊர் சுற்றலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவற்றையே தான் நாம் கேட்கிறோம், அதிலேயே உழன்று கொண்டு இருக்கிறோம். இனிப்பாக சாப்பிடணும், இதுவாகவே நம்ம ஆகி இருக்கிறோம். ஈயாக பிறந்திருக்கிறோம். எல்லா ஸ்வீட் கடையிலையும் இப்போ மெஷின் வச்சுருக்கான் இந்த ஈக்களை கொள்வதற்காக. அப்போ யாருக்கு இந்த உபதேசத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது. தேரும்படி சில எதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள். வீணருக்கு கடைசியில் ஆறும் தலைவி இவளாம் இருப்பது அறிந்திருந்தும் வேறு சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே, அந்த வீணருக்கே அதை முதல்ல தூக்கி போட்டு வீணருக்கே தேரும்படி சில ஏதுவும் காட்டி. வீணர்கள் என்று சொல்லி ஒரு குரூப் ஒன்றா இருக்கிறார். ஏற்கனவே 2 தடவை இந்த வீணர்கள்ங்கிற வார்த்தையை சொல்லுவார் அவர். யாரெல்லாம் வீணர்கள் அப்படின்னா, அகங்காரம் உள்ளவர்கள் வீணர்கள். வேறு ஒரு பொருள் இருக்கின்றது என்று நம்புவர்கள் எல்லாமே வீணர்கள் அப்படின்னு சொல்லிவிட்றேன். யார் வீணர்கள்னால், யாரெல்லாம் இவெல்லாம் தலைவி என்று தெரிந்திருந்தும் கூட வேறு ஒருத்தியை தன்னுடைய தலைவியாக கொள்ளுகிறவர்கள், இறைவியாக கொள்ளுகிறவர்கள் எல்லாருமே வீணர்கள் சொன்னார். வேறு சமயத்தவர்கள் எல்லாருமே வீணர்கள். நம்ம சமயத்தில் இது ஒரு பிரச்சனை எங்கேயுமே இல்லையே சாமிஜி, இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல வேண்டாம். நம்முடைய மதத்தில் மட்டும்தான் மற்ற எல்லா கடவுளையும் இழுத்து மூடு, அதெல்லாம் சிலைகள். நான் கொடுக்குற அந்த சிலை மட்டும்தான் கடவுள், மற்ற எல்லா சிலையும் கடவுள் அல்ல அப்படின்னு வேறு சமயத்தவர்கள் சொல்லுவார்கள். நம்முடைய சமயத்தில் அது அல்ல. இந்த எல்லா சமயத்தவர்களுக்கும் எல்லாம் சிலை. நீ கொடுக்குறிய காளி, அதுவும் உண்மைதான்.
நீ கொடுத்தியா முனியாண்டி, அதுவும் உண்மைதான். நீ அது கொடுத்தியா, அதுவும் உண்மைதான். சிவபெருமான உண்மைதான். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் தலைவி இவள் என்பதை புரிந்து கொள். இவர்கள் எல்லாருமே இவளினாலே சக்தி பெற்றவர்கள் என்பதை புரிந்து கொள் அப்படின்னு சொல்ல வருகிறது. அம்பிகையினுடைய திருவருளாலே இவர்கள் எல்லாம் வாழ்க்கை நடத்துகிறவர்கள் என்று சொல்ல, பரம்பொருளாகி அம்பிகையை அவ்வளோ உயரத்தில் கொண்டு போய் வைக்கிறது. இவர்களையெல்லாம் விட்டு யார் வீணர்கள் அப்படின்னு சொன்னால், இந்த கடவர்களெல்லாம் விட்டுட்டு இந்த வீணர்களுக்கு இன்னொரு வார்த்தை அடுத்த பாடலில் சொல்ல போகிறார். 64வது பாட்டில் சொல்வார். யார் வீணர்கள் அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் காமிய பொருட்களுக்காக, விஷய சுகங்களுக்காக சிறு தெய்வங்களையும் பேய் பிசாசுகளையும் வழிபடுகின்றார்களோ அவர்களை வீணர்கள்னு சொல்கிறார். மற்ற சமயங்கள்னு சொல்ல வரையில்லை. யாரெல்லாம் சிறு உபாசனை செய்து அவர்களிடத்திலே சித்திகளை பெறுவதற்காக உபாசனை செய்கிறார்களோ, தான் நினைத்த பில்லி சூனியத்துக்காக வழிபடுகிறார், அவர்கள் எல்லாமே வீணர்கள்னு சொல்கிறார். அடுத்த பாடல அதை சொல்லுவார். வீணர்கள் என்பவர்கள் தங்களுடைய ஆன்மீக உன்னத்திக்கு இல்லாமல் வேற ஏதாவது ஒரு பொருளை கேட்பவர்களுக்கெல்லாம் வீணர்கள் அப்படின்னு பேர். தேரும்படி இந்த வீணர்கள் யார்? இந்த வீணருக்கு, இத்தகைய வீணர்களுக்கு நாம் போயிட்டு நீ கடை தேறுவதற்கு ஒரு மார்க்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வீணர்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய மலையை கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும். ஒரு பெரிய ஒரு மலை இருக்கிறது, கல் மலை இருக்கிறது, அதை உடைப்பதற்காக ஒரு பெரிய ஆப்பு செய்கிறார்கள். அந்த ஆப்பு மரத்தினால் ஒரு சின்ன ஆப்பு செய்து அந்த மரத்தில் ஒரு மலையிலே ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளே வச்சு நான் இந்த மலையே உடைக்க போகிறேன் பார் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு ஒரு வீணாக ஒரு கருத்தை இருக்குமோ, ஒரு அறிவீனமான ஒரு கருத்து இருக்குமோ, அதை மாதிரி வேறு சமயம், இந்த 6 சமயங்களுக்கும் தலைவியாக இருக்கிற அம்பிகையை விட்டுட்டு வேறு சமயத்தை நாடி செல்பவர்களுக்கு ஒரு கடைத்தேறுகிற வழி இருக்கிறது வாங்கன்னு சொன்னால் அது என்ன எப்படி இருக்குன்னா, இந்த மலையை இந்த சின்ன ஆப்பு வைத்து உடைப்பது போல. ஏன்னா அவருடைய மனதை உடைக்க முடியாது. பெரியவர்கள்லாம் சொன்னார்கள் எல்லாம், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குழி வீழ்ந்தவாறேன்னு சொன்னார். காணாதான் காட்டுவான் தான் காணான் அப்படி சொன்னார். தான் காணாத ஒரு பொருளை இன்னொருத்தனுக்கு காட்டுகிறானா. இதுதான் இன்றைய குருமார்களுடைய விளைவு என்று சொல்லி பெரியவர்கள் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார். இவனே பார்க்கலையா, இவன் பார்க்காத ஒரு பொருளை இன்னொருத்தனுக்கு வா நான் அவனுக்கு சிவபெருமானை காட்டுகிறேன் அப்படின்னா 20 வருஷம் கடன் சொல்ல வேண்டியதுதான். இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி பக்தியை உண்டு பண்ணுகிற ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ளாமல் இறைவனுடைய திருப்பாதத்திலே ஏதாவது ஒன்று செய்து, இன்றைக்கு ஒரு நல்ல நாள், ராதையினுடைய பிறந்த நாள் அஷ்டமி, பிரேமையின் சுரூபமாக புனிதத்தின் சுரூபமாக இருக்கக்கூடியவள், இந்த உலகத்திலே ஒரே ஒரு தலைவி அவள், அன்பினுடைய தலைவி. அன்பை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. பிரேமியை பற்றி, இறைவனை தவிர வேறு எதுவுமே தெரியாது. கோபிகளுடைய வர்ணனையை ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகள் பக்கத்துக்கு பக்கம் அப்படியே ஒழுக சொல்லுகிறார். கோபிகைகளுடைய பக்தியை சொல்லுகிறார், ராதையினுடைய பக்தியை சொல்லுகிறார். நம்ம எல்லாமே பார்க்கிறதா ராதா பிரேமை அப்படின்னு சொன்னால் ராதாவின் காதல் அப்படின்னு தமிழ் எழுதுற. ராதையின் காதலா யாரா கண்டா? அவளுக்கு காதல் என்பது இருந்ததா, இந்த உலகம் என்று ஒன்று இருந்ததா எதுவுமே தெரியாது. இந்த உலகம் அப்படின்று இருந்ததாக அவளுக்கு தெரியாது. அவளிடத்துல போய் காதல் அப்படின்னு சொல்ல முடியாது. கிருஷ்ணரை தவிர, அவனுடைய அன்பை தவிர, அவனுடைய அனுபூதியை பற்றி அவள் கவலையே படவில்லை. அவன் இதெல்லாம் கொடுப்பான், இப்படியெல்லாம் அவனை வழிபடக்கூடாது, இப்படியெல்லாம் வழிபட வேண்டும், அப்படி எதுவுமே அவளுக்கு தெரியாது. அன்பு இருந்தது, அவ்வளோதான். போன சத்சங்கத்தில் நான் அந்த ஜபயஜத்தில் சொன்னேன், யாராவது வந்திருந்தவர்களுக்கு கேட்டிருப்பீர்கள். அந்த கதையை இப்போ இந்த பொருத்தமாக இருக்கிறதுக்காக சொல்லுகிறேன். டெல்லி ஆசிரமத்தில் இருக்கும்போது ஒரு அம்மையார் வருவார்கள், ஒரு ஆசிரி. அவர்கள் 20 ரூபாய் கையில் கொடுப்பாங்க. சுவாமிஜி இந்த 20 ரூபாயை வைத்துக்கொண்டு குருமகாராஜுக்கு ஒரு நல்ல மாலை வாங்கி போடுங்க, கொஞ்சம் ஒரு பாயசம் பண்ணி ஆஃபர் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறமா மிச்சம் இருந்தது இந்த சாதுக்களுக்கு காணிக்கையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி 20 ரூபா கொடுத்தார்கள். நான் இந்த உலகத்தில் தான் இருக்கிறேன், நானே கிள்ளி பார்த்துக்கிட்டேன். 2001ஆவது ஆண்டு என்ன ஆச்சு, அம்மா 20 ரூபா கொடுக்குறாங்க, 20 ரூபா கொடுத்து அதில் பாயசம் பண்ணணும், மாலை வாங்கணும், மாலையே 60 ரூபா, இதில் பாயசம் வேறு வாங்கணுமா, பண்ணணும், மிச்ச காசு இருக்கும், அது சாமிகளுக்கு காணிக்கையாக கொடுங்கன்னாங்க. இது போதும் தானே. என்ன அங்கேருந்து எங்களுடைய மேலாளர் சுவாமிஜி கண்ணை காட்டுதான் போதும்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். நானும் தலையாட்டி வச்சேன், ஆமாம்மான்னு. அதுக்கப்புறமா ஒரு ஆட்டோக்காரன் அவர்களை அழைத்து சென்று போய்விட்டார்கள். அப்புறம் பார்த்தா தெரிஞ்சது, அந்த ஆட்டோக்காரன்
அவருடைய அப்பா இந்த ஆசிரியர், இந்த பாட்டியின் இடத்திலே படித்தவர். அதனால் பரம்பரையாக இந்த அம்மாவுக்கு ஆட்டோ ஓட்டுவது தான் வேலை. அவன் தான் அவங்களுடைய எடுபடி, எல்லாமே காய்கறி வாங்கி கொடுப்பது எல்லாமே. அவர்கள் 10 ரூபாய் கொடுத்து அரிசி பருப்பு எல்லாம் வாங்க சொல்லுவாங்க, எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். யாருக்கு எடுத்ததுன்னா அவங்க எடுத்தது. முதல்ல அமுதமொழிகளை பக்கத்துக்கு பக்கம் அப்படியே சொல்லக்கூடியவர்கள் அந்த பாட்டி. யாரோ ஒருத்தன் ஏதோ கேலி பண்ணான்னு சொன்னான்னா அவனை அழைச்சிட்டு போய், ஒரு திருடன் அந்த பக்கம் யாரோ ஒரு திருடன் வந்திருக்கான், அவனை அழைச்சிட்டு போய் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவனுக்கு அமுதமொழிகளில் உபதேசம் பண்ணி அவன் இனிமேல் வாழ்க்கையில் திருடவே மாட்டேன்னு சொல்லி வர வரைக்கும் அவனுக்கு ஒரு உபதேசம் பண்ணினார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணனை தவிர மற்ற எதுவுமே இந்த உலக விஷயங்களை பற்றி அவர்கள் தெரியாது. முட்டாள் கிடையாது, நல்ல ஆசிரியர், படித்த ஆசிரியை, அருமையான ஆசிரியை. ரிட்டையர் ஆனதுக்கு அந்த எப்போ ஆசிரியர் ஸ்கூல்லேருந்து நின்னாங்களோ அன்னையோடு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பகுதி நின்று விட்டது. உலகமே தெரியாது. உட்கார்ந்தால் ஜபம் பண்ண வேண்டியது, அமுதமொழிகள் படிக்கிறது, மடத்துக்கு வர்றது. அது மடத்துக்கு வரும்போது மட்டும்தான் இந்த ஆட்டோ, அதுவும் அவனும் இலவசமாக கொண்டு வரான். இந்த பாட்டி 2 ரூபா கொடுப்பாங்க அந்த காலத்தில் அவனுக்கு. அந்த 2 ரூபாயும் பயபக்தியோடு இவ்வளோ அதிகமாக கொடுக்குறீங்களே பாட்டின்னு சொல்லியிருக்கான் அவன். அதையும் வாங்கி கொண்டு அந்த பாட்டி வந்து போயிருக்கிறார்கள் அவர்களுக்கு. அப்புறம் எங்களையெல்லாம் பார்த்தா யாராவது அங்கெல்லாம் கடுமையான குளிர் உங்களுக்கு தெரியும், யாராவது வெறுங்காலோட வெறும் செருப்பு மட்டும் போட்டு வந்தால் அந்த பிரம்மச்சாரியை பிடிச்சி அவனுக்கு எல்லா உபதேசமும் பண்ணுவாங்க. இப்படி வருங்காலம் நடந்தால் குருமராஜ் பணியை யார் பண்ணுறது? அடுத்த நாளே நான் ஒரு முறை இப்படி தெரிஞ்சேன், எனக்கு தெரியாது, இந்த கடும் குளிரில் நடந்து போயிட்டுருக்கு வெறுங்கால செருப்பு மட்டும் போட்டு, உடனே ஒரு பெரிய தொப்பி மாதிரி சைஸுக்கு பெரிய உள்ளன்லேயே ஷாக்ஸ் பின்னி என் காலில் மாட்டி விட்டாங்க. அடுத்த நாள் இது இல்லாமல் பார்த்தோன்னா அவ்வளோதான், பெரிய சாமிஜிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுடைய இப்போ நான் சாமிகிட்ட சொன்ன, மகாராஜ் இப்படியெல்லாம் மிரட்டுறாங்க மகாராஜ், போட்டிருக்குப்பா, அந்த பாட்டி வரும்போது அட்லீஸ்ட் போட்டுரு, மற்ற நேரம் வேணால் சாக்ஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னார். ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருடைய குழந்தைகள், அவருடைய பக்தர்களை தவிர இந்த உலகத்திலே வேறு எந்த விஷயத்தை பற்றியும் அவர்களுக்கு தெரியாது. கிரிக்கெட் ஓடினா தெரியாது, சினிமாவை பற்றி தெரியாது, பஸ்ஸு பெருசாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் தெரியாது. இறைவனை தெரியும், அவருடைய குழந்தைகளை தெரியும். இது தவிர வேறு என்ன தெரியணும் நமக்கு? நமக்கு மற்ற எல்லா பொருளும் தெரிகிறது, இது 2ம் தவிர. அப்போ அவர்கள் அருளாளர்கள், பக்தர்கள், நம்மெல்லாம் பொருளாளர்கள். இந்த பித்தர்களாக இருக்கிறோம், அவ்வளோதான். பித்தர்களாக இருக்கிறோம், பக்தர்களாக இருக்கிறோம், கட்டுண்டவர்களாக இருக்கிறோம். இதைத்தான் இவர் சொல்லுகிறார் இந்த பாடலில். இவ்வளோ பாடி நமக்கு சொல்லுகிற மண்டையில் அங்கங்கே நறுக்குன்னு இதை கொட்டுகிறார். அப்போ போன தடவை ஒரு அம்மா சொல்லும்போது சொன்னார்கள், சுவாமிஜி இவ்வளவு ஆன்மீக விஷயங்களை சொல்லுறீங்களே, நாங்களாம் உலகத்தை துறந்து வரக்கூடாதா, வந்து விடுவோமா அப்படின்னா, இந்த வயசுக்கு அப்புறம் நீங்கள் உலகத்தில் வாழ்ந்து என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். உலகத்திலே வாழலாம் எப்படி? நான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னார், சேற்று மீனை போல வாழுங்கள். சேற்று மீன் அந்த சேற்றுக்குள்ளே தான் இருக்கிறது, ஆனால் அது பற்றின்றி வாழுகிறது. இந்த பாடல்கள் எல்லாமே நமக்கு எதை உணர்த்த வேண்டும்னு சொன்னால், நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் பற்றற்றவர்களாக அவன் யமன் வந்து கூப்பிடுகிற பொழுது நாம் உடனே இந்தா வந்துட்டேன், ரெடியாக இருக்கிறேனப்பா, பெட்டி படுக்கை எல்லாம் ஏற்கனவே அனுப்பியாச்சு, நான் ரெடியாக இருக்கேன், கொண்டா போவதற்கு, உன்னோடு போவதற்கு ரெடியா இல்லை, லைட் ஆஃப் பண்ணப்பா, அதில் 2 உயில் எழுத முடியலை அப்படின்னா, என்னுடைய பேரப்பிள்ளைக்கு யார் பேர் வைப்பார்கள் அப்படின்னா அவ்வளோதான். மீண்டும் வா, நாயாகி புல்லாகி போடாய் போடுவாய், திரும்ப லிஸ்ட்டு ஆரம்பிக்கும். மாணிக்க வாசகர் திரும்ப வந்து லிஸ்ட்டு போடுவார். இது எல்லாமே நாம் செய்ய வேண்டுமா? இவள் 6 சமயங்களுக்கும் ஷண்மதங்களுக்குமே இவள் தான் தலைவி என்று சொன்னார்கள். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நமக்கெல்லாம் தெரியும், இங்கே 2 மதங்கள் தான் நம்ம பொதுவாக வைத்திருக்கிறோம். மற்ற 4 மதங்களையும் சைவ சமயத்தினுடைய கிளைகளாக, சைவம் வைஷ்ணவம் 2 தான் இருக்குது. சைவத்தினுடைய கிளைகளாக இந்த கௌமாரம், காணபத்தியம் இது எல்லாத்தையும் அதனுடைய கிளைகளாக வைத்து வழிபடுகிறோம். எல்லா இடத்துலையுமே அம்பிகை தன்னுடைய சக்திகளாக வழிபடுத்த, ஆதிபராசக்தின்னு ஒரு இடத்து படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நம்முடைய புராணங்களை தழுவி செய்யப்பட்ட படங்கள். அதெல்லாம் சொல்லுவார், அம்பிகை ஒவ்வொருவருக்கும் சக்தியை கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. காசுக்காகவும் சூழ்ச்சிக்காகவும் வழிபடுகிறவர்கள் வீணர்கள்னு சொல்லி வச்சு இந்த 2 விஷயத்தை நம்ம பார்த்துக்கொள்ளணும். ஒன்று, அகங்காரம் அழிய வேண்டும். காசுக்காகவும் வீண் புகழ்ச்சிக்காகவும் ஏதாவது ஒன்றுக்காக நாம் வழிபடக்கூடாது. இது துர்தேவதைகளை வழிபடுபவர்கள் தான் வேறு சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணர்கள் என்று சொன்னார். அம்பாளை தவிர முக்தியை, அதை பற்றி அடுத்த பாடலை இன்னும் விரிவாக சொல்ல போகிறார். 64வது பாடல். வேணே பலி கவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூணேன் உனக்கன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சி என்றே பேணேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமன்றே
காணே நீரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே. பலி கவர்கின்ற தெய்வங்கள், பலி அப்படிங்கிற ஒரு சொல்லு நம்முடைய சமயத்தில் இருக்கிறது. கோயிலுக்கு போன உடனே அங்கே பலிபீடம் ஒன்று இருக்கு, நமக்கெல்லாம் தெரியும். கொடிமரத்துக்கு முன்னால் இருக்கிற பலிபீடம் என்று சொல்லி ஒரு வட்டமான ஒரு கல் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இங்கே பலி கொடுப்பதற்காக அதை வைத்திருக்கிறார். எதை பலி கொடுக்க வேண்டும் என்று ஆகமங்கள் தெளிவாக சொல்லித் தருகின்றன. உன்னுடைய மனதிலே இருக்கின்ற காமத்தை, காமியத்தை அங்கே பலி கொடுக்க வேண்டும். நான் என்கின்ற அகங்காரத்தை கொடுக்க வேண்டும். உன் மனதிலே இருக்கின்ற துர்வாசனைகளை நீ கொடுக்க வேண்டும். இது கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அங்கே இருக்கிற நந்தியம் பெருமானிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும். இறைவா, நான் உள்ளே போய் பகவானை பார்க்க வேண்டும், அதற்காக நீ அனுமதி தர வேண்டும். அவரிடத்திலே நான் எதை கேட்டு பெற வேண்டுமோ அதை எனக்கு இப்பொழுது சொல்லித்தர வேண்டும். அதனால தான் ஒரு காதிலே சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார்கள். அவருடைய ஒரு காது, இப்போ எல்லாம் போயிட்டு 2 காதையும் பிடிச்ச ஒரு ஆட்டி அவருடைய நந்தியம் பெருமான் உயிரோடு இருந்தால் என்ன பாடுபடுவாரோ அது அல்ல. அவரிடத்திலே அனுமதி வேண்டுவது என்பது, யாரிடத்திலே அது அனுமதி வேண்டுன்னா இப்படி ஒன்றும் நம்ம பணிவாக இப்படி இல்லை கேட்போம். அந்த காதை அப்படி பிடிச்சி கேட்போமா? தெரியவில்லை. இதெல்லாம் நம்முடைய சமயத்திலே வந்திருக்கிற அனாச்சாரங்கள். இதெல்லாம் நாமே கற்பிதமாக உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு புதிய சமயம் இது. அவர் பாவம் அபிராமி சமயத்தை உருவாக்கிறார். நம்ம எல்லாம் ஒரு அதீதமான ஒரு சமயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். என்ன சமயம் அப்படின்னா, கோயிலுக்கு போன உடனே உங்களுக்கு தான் தெரியும், கூட்டத்துக்கு 100 ரூபாய் டிக்கெட்டில் போகணும். முதல்ல நந்தி காதை ஆட்டியாச்சா, 100 ரூபாய் டிக்கெட்டில் உள்ளே போகணும். போன உடனே அங்கே மாலை விழ வேண்டும். மாலை அதுக்கு ஒரு தனியாக ஒரு பிரச்சனை. இதெல்லாம் பக்தியை பற்றி, அம்பிகையினுடைய வரவை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. அங்கே யாராவது பார்த்தோமா? இங்கே சொல்லுகிறார், வீணே பலி கவர் தெய்வங்கள் அப்படின்னு சொன்னார். பலியை கேட்கின்ற தெய்வங்கள் வீணான தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி வைக்கிறார். முதல்ல வீணான பக்தர்கள்னு சொன்னார், இப்போ வீணான தெய்வங்கள் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம், எந்த தெய்வம் தனக்கு இதை கொடுத்து அதை வாங்கி கொண்டு சொல்லுகிறதோ அது தெய்வம் அல்ல. எது எனக்கு இதை கொடுத்து அதை வாங்கி கொண்டு சொல்லுகிறதோ அது தெய்வம் கிடையாது, அது வியாபாரம். நீ அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நீயே படைத்திருக்கின்றாய். அங்கே ஒரு ஆடையும் மாடையும் பலி கொடுத்திருக்கிறாய். இறைவனுக்கு நம்மிடத்தில் கேட்குற, உன்னை பலி கொடு அப்படின்னு கேட்டால் பக்கத்தில் உன்னுடைய தலையை கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டானா? மற்றவனுடைய தலையை, மற்ற மிருகத்தினுடைய தலையை இருக்கிறா கொடுக்குறா? உன்னுடைய தலையில் இருப்பதை கொடு, இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு. இருக்கிறது கொடுக்கலாம். அது அகங்காரம் இருக்கிறது, நிறைய இருக்கிறது, வண்டலாக இருக்கிறது, லாரி சைஸில் உள்ள இருக்க அகங்காரம், உலகப்பற்று. இதை கொடு அப்படின்னு இறைவன் சொல்லுகிறார். இதை கொடுத்தா, ஐயோ அதை கொடுத்தா நான் வீட்டுக்கு போக முடியாது. மூளையை வேணா கொடுத்துட்றேன், ஏன்னா ஏற்கனவே இல்லை, அது வேலை செய்யாத ஒரு பொருள், அது கொடுக்குறேன் உங்க இடத்துல. ஆனால் அந்த அகங்காரத்தை கொடுத்துட்டா இப்படி வீட்டுக்கு போய் என்ன செய்வது? ஆசையை நிறைவேற்றி கொள்ள முடியாது. இங்கே ஆசை, அப்போ ஆசையை நிறைவேற்றி கொள்ள வேண்டுபவனும் அந்த வேண்டுதலை கொடுப்பதும் இறைவன். அந்த சிறு தெய்வங்களையும் அவர் வீணான தெய்வம் அப்படின்னு சொல்லிவிட்டார். வீணே பலிகவர் தெய்வங்கள் என்று சொல்லுகிறார். இதுக்கு காமிய உபாசனை அப்படின்னு பேர். ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த காமிய உபாசனை செய்து உலகத்துக்காக மக்கள் என்ன செய்கிறார்கள்? குடமாக கண்ணீர் வடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய உவமையை பாருங்க. ஒரு குடம் நிறைய கண்ணீர் இருக்கு அப்படின்னு எடுத்து பாருங்க. குடமாக கண்ணீர் வடிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அவர் அந்த நேரத்தில் இந்த வாணி ராணி நாடகத்தை பார்க்காதனால இதெல்லாம் சொல்லுகிறார். உலகத்தை பார்க்கிறவர்கள் எல்லாமே என்ன செய்கிறார்கள்? நாடகத்துக்காக கண்ணீர். அப்போ நாடகத்துக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள், உலகியலுக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்போ என்ன இது? நாடக கண்ணீர், உலகிய கண்ணீர்னு சொல்லணும். இவன் நடிக்கிறதும் நடிப்புக்காக பார்த்து எழுவதும் என்ன? அது நடித்து முடிச்சதுக்கப்புறம் டிவியை மாற்றி விளம்பரம், சோப்பு விளம்பரம் போகும்போது நமக்கு தெரியும் இது நாடகம். அப்போ இவ்வளவும் பார்த்து அவன் விட்ட கண்ணீருக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன? அது உலகியல் நாடக கண்ணீர் அப்படின்னா. நாடகத்துக்காக விட்ட கண்ணீர் நாடக கண்ணீர். இறைவனுக்காக அழுகின்ற கண்ணீர் தான் பக்தி கண்ணீர். இறைவனிடத்தில் நாம போய் கேட்போம், இறைவா உன்னிடத்தில், உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை, அதனால இந்த லாட்ரி சீட்டில் கொஞ்சம் 100 ரூபாய் உழவை, உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த லாட்ரி சீட்லாம் இப்போ இல்லை, நல்ல நேரம் தமிழ்நாட்டில் கிடையாது. எல்லோருமே இந்த லாட்ரியில் மேலே போகிறதுக்காக பார்க்குறாங்க. எல்லாம் டைரக்ட் வீசா, போன உடனே க்ரீன் கார்டு அமெரிக்காவுக்கு போகும், ஒரு வேளையும் கிடைக்காது, எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவார்கள். ஒழுங்காக நீயாக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உன்னால் முடிந்தால் மட்டும்தான் நீ போக முடியும். எது? இறைவனை சரணடைகின்ற பொழுது. எப்போ? நீ மிக்க அன்பு பூணுகிற பொழுதுதான்.
இறைவனிடத்திலே சென்று மிக்க அன்பு பூண வேண்டும். மற்ற பொருட்களில் எல்லாமே உலகத்தில் அதிகமாக அன்பு பூண்டு வைத்திருக்கிறாய். அதுக்கு பேர் பற்று என்பது பேர். இறைவனிடத்தில் வைக்கின்ற அன்புக்கு பேர் பற்று அறுத்தல் அப்படின்னு பேர். அங்கே வச்சா அது கட்டும், இங்கே வச்சா அது வெட்டும். உலகத்திலே அன்பு வைத்தால் அது உங்களை கட்டும். இறைவனிடத்திலே நாம் அன்பு வைக்கிறது, அந்த அன்பு உன்னை வெட்டும். எங்கே இருந்து? பாசத்திலே இருந்து வெட்டும். அந்த பந்தத்திலே இருந்து உன்னை வெட்டி காப்பாற்றும் அப்படின்னு பேர். நாம் அங்கே சங்கிலிகளாக இணைத்து கொண்டிருக்கிறோம். அதை எல்லாத்தையும் வெட்டுவதற்கு இறைவனுடைய திருத்தாள்கள் மீது நாம் அன்பு வைக்க வேண்டும். வேணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு போனேன். முதலாவது நம்ம என்ன முடிவெடுக்கணும்? வேறு தெய்வங்கள் இடத்திலே சென்று அன்பு போனேன் அப்படின்னு சொல்லி. இது இறைவன் இடத்துல, அம்பிகையின் இடத்துல வைக்கிற அன்பு இந்த செகண்ட் ஒப்பீனியன் வாங்குற மாதிரி கிடையாது. இவனுக்கு ஏதாவது சுகர் இருக்குன்னா 2வது டாக்டர்கிட்ட போவான். அதுக்கு பேர் செகண்ட் ஒப்பீனியன் பேர். அந்த டாக்டர் சொன்னது சரிதானா அப்படின்னு. இப்போல்லாம் பல டாக்டர்கள் சொல்லிடுறாங்க செகண்ட் ஒப்பீனியன் வேணால் வாங்கிக்கோங்க. அவருக்கே சந்தேகம். அங்கே போனோடனே மீண்டும் ஸ்கேன்லேருந்து ஆரம்பிப்பான். அங்கேருந்து வா, எங்களுக்கு தெரிந்த நல்ல ஸ்கேன் இந்த அங்கே போய் அங்கேருந்து நீ எல்லாத்தையும் மலஜலம் ரத்தம் எல்லாத்தையும் தானமாக கொடுத்து உன்னுடைய சொத்தை அழித்து சுகர் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு வானா. ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு பணம் கிடையாது. எல்லா இடத்துலையுமே சென்று திரும்ப மீண்டும் பார்த்து, ஓ உங்களுக்கு சுகர் இருக்குதா, நல்லது, நல்ல நேரம், உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை, கேன்சர் இல்லை. டாக்டருடைய பெரிய கண்டுபிடிப்பு. வீணே பலிகவர் செல்வங்களிடத்தில் தெய்வங்களிடத்தில் செல்லுகிற பொழுதெல்லாம் என்ன வேணும் நமக்கு? இங்கே உலகத்திலே வாழுகின்ற பொருட்களை தேவை. நல்ல வேலை தர வேண்டும், நல்ல வேலை கிடைக்கணும், கை நிறைய சம்பளம் கிடைக்கணும், ஆனால் 1 மணி நேரம் தான் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்பான். அது நான் விரும்புகிற நேரமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு பெரிய நல்ல ஒரு படித்த இளைஞரின் இடத்துல கேட்டார், சுவாமி நான் யாருக்கும் அடிமையாக வேலை செய்யவில்லை. நானும் நினச்சேன் சுவாமி விவேகானந்தருடைய புத்தகத்தை படிச்சிருக்கான் போல இருக்குது அப்படின்னு. நிறைய சம்பளம் வர வேண்டும், நான் மாடாக உழைக்க வேண்டும், ஆனால் ஒரே 1 மணி நேரம் தான் வேலை செய்யணும். நீ எந்த புத்தகமும் படிக்கலைங்கிறது சரி. அவன் நல்ல புத்தகத்தை படித்திருக்கிறான். என்ன புத்தகம்? சோம்பேறிகளின் புத்தகம் அப்படின்னு இருந்து தான் படிச்சிருப்பான். ஆக மதுர்பாபுடத்திலே இன்னொரு சின்ன கருத்து வருகிறது. ஸ்ரீராமகிருஷ்ணனிடத்திலே மதுர்பாபு கேட்குறார், எனக்காக இந்த பூவை வைத்து காளியின் இடத்துல வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறார். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், மதுருக்கு எவ்வளவு பக்தி, எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் பூ வச்சுட்டா அவனுடைய வழக்கிலே அவன் வெற்றி பெறுவான்னு சொல்லி நம்புகிறான் அப்படின்னு சொல்லுவார். அமுதமொழிகளை சிறப்பாக பார்க்கணும். ஏன்னா பல குழப்பங்களில் இதுவும் ஒன்று. ஸ்ரீராமகிருஷ்ணன் காமியத்துக்காக இறைவனிடத்திலே போகாதுன்னு சொன்னவர். இங்கே ஒருத்தன் காமியத்துக்காக வழக்கிலே வெற்றி பெறுவதற்காக மனசில் நினைத்து கொண்டு ஸ்ரீராமகிருஷ்ணனிடத்தில் ஒரு பூ கொடுத்து நீங்கள் காளியின் இடத்துல வையுங்கன்னு சொல்கிறான். அவரும் வைக்கிறார், அவனும் வழக்கில் வெற்றி பெறுகிறான். இப்போது நம்ம பார்க்கலாம், ஸ்ரீராமகிருஷ்ணன் அவனுக்கு ஒத்துழைத்து இருக்கிறாரே, அப்போ அவர் சொன்னது மாற்றாக நடக்கிறதே அப்படின்னா, யாரோ ஒரு தோட்டி கக்குஸ் கழுவுறவனுக்கு இறைவனுக்கு அவனுக்கு சொன்னால் முக்தி நிச்சயம், நீ வரும்போது, நீ சாகும்போது என் பேரை சொல்லு, நான் உன்னை அழைத்து செல்கிறேன் அப்படிம்பாரு. ரசிக்லாலுக்கு சொல்லுகிறவர். இந்த மதுர்நாத் இறக்குற பொழுது அவனை போய் பார்க்க மாட்டார். அவன் அடுத்த பிறவியில் ஒரு ராஜாவா பிறப்பான். மீண்டும் அவனுக்கு இந்த பிறவியில் முக்தி கிடையாது, அவனுக்கு நிறைய ஆசைகள் இருந்தது, அதனால் அடுத்த பிறவி பிறந்து ராஜாவாக ஆண்டு அதுக்கு பிறகுதான் அவன் அனுபவித்து விட்டு சாவான்னு சொல்லுகிறார். அப்போ கூட முக்தி கிடைக்கும்னு சொல்லலை. அங்கே பக்திக்காக வேண்டியவனுக்கு பக்தி கிடைத்தது, முக்தி கிடைத்தது. இங்கே இவனுக்கு காமிய ஆசைகள் கிடைத்தவனுக்கு அடுத்த பிறவியில் மீண்டும் பிறவி இருக்கும், அதில் நீ ஆசையை அனுபவிப்பான்னு அவரை அமுதமொழிகளை தெளிவாக சொல்லிட்டார். ஆக அவன் கேட்டதை கொடுத்தார். இறைவன் கேட்டதை கொடுக்கிறவன், வேண்டுவார்க்கு வேண்டுவன அளிப்பவன் ஈசன் அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள். அதனால் முதலாவது நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? வீணே பலிக வருகின்ற தெய்வங்கள் அவங்களுடைய பால் சென்று நாம் மிக்க அன்பு போனேன். அங்கே ஒரு வார்த்தை சொல்ல, அன்பு போனேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? மிக்க அன்புனா அவர்கள் தான் தருவார்கள், அவர்கள் மட்டும்தான் தருவார்கள் என்கின்ற ஒரு அன்பை நான் வைக்க மாட்டேன். உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன். 2வது அவர் வார்த்தை சொல்லுகிறார், உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன். இறைவன் இந்த வார்த்தையை கேட்கிறார், என்னுடைய எல்லா அன்பும் உனக்கே அப்படின்னு எல்லாருமே சொல்லித்தான் ஆக வேண்டும். அம்மாவினிடத்திலே ஒரு குழந்தை சொல்ல வேண்டும், எல்லா அன்பும் உனக்கு தான் அம்மா அப்படின்னு சொன்னால் அம்மா சந்தோஷப்படுகிறார். ஒரு கணவனிடத்திலே மனைவி எல்லா அன்பும் உனக்கு தான் சொன்ன, இல்லாட்டி மாற்றி மனைவியினிடத்திலே கணவன் சென்று சொல்ல வேண்டும். அப்போ தான் அந்த குடும்பம் உருப்படும். ஒரு குழந்தையினிடத்திலே பெற்றோர்கள் சொல்ல வேண்டும். இது அப்புறமா இந்த ரொட்டீன் கரெக்டாக இல்லைன்னா
எல்லாமே அங்கே உடைந்து போய்விடுகிறது. இறைவனிடத்தில் நாம் சென்று சொல்ல வேண்டியது என்ன? உனக்கே அன்பு பூண்டேன், வேறு எந்த பொருளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறவனை தான் பக்தன் இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். நீ இங்கே இருக்கிற நான் செகண்ட் ஒப்பீனியனுக்காக நான் இன்னொரு கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இறைவன் ஏற்றுக்கொள்வாரா? நான் உன்னிடத்தில் இறைவா சிவபெருமானே கபாலீஸ்வரா அப்படின்னு சொல்லி அவரிடத்துல ஒரு பக்தி ஏதாவது ஒன்று கேட்குறோம் வைங்களேன், சொல்லிவிட்டு நான் பக்கத்தில் இருக்க காரணீஸ்வரட்டையும் கேட்டுட்டு வரேன் அப்படின்னா நீ அங்கேயே கேட்டுக்க, எதுக்குடா இங்கே வரான் அப்படின்னு அவர் நினச்சிடுவார். இல்லாட்டி காரணீஸ்வரர் பார்க்கணும், அவர் அமைதியாக இருப்பார். இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உருவாக்குகிற பெரிய பக்தர்கள் நாம் எல்லாமே. இனி பிறவாமை வேண்டுகிறவர்கள் தான், இனி பிறவாமை வேண்டுகிறவர்கள் தான் பெரியவர்கள். அதான் திருநாளை போவார் வருகிறார். அவருடைய அற்புதமான சரித்திரம் நீங்கள்லாம் கேட்டிருப்பீர்கள். இறைவனுக்காக தன்னுடைய என்ன குலத்திலே பிறக்கிறான் பாருங்க. பலி கொடுத்து அதை உண்கின்ற அந்த குலத்திலே பிறக்கிறவன் என்ன பண்ணுகிறான்? சிவபெருமானை மாத்திரமே, நடராஜனை மாத்திரமே, தில்லை மாத்திரமே தலம் என்று சொல்லி அதற்காக வருகிறது ஒரு ஆத்மா. அங்கே பாருங்க, அது பரிசுத்தமான நிலையில் அது இருக்கிறது. அங்கே வீணே பலிகவர் தெய்வங்களை எல்லாம் விட்டுட்டு உனக்கே மிக்க அன்பு பூண்டு கொண்டேன். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுகிறாள், நின் புகழ்ச்சி அன்றி பேணேன் அப்படின்னு சொன்னார். இங்கே ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது நமக்கெல்லாம் பார்த்து. இப்போ நமக்கெல்லாம் கூட ஒரு பெரிய, சுவாமிஜி நீங்கள் ரொம்ப அருமையான சொற்பொழிவு ஆற்றினீர்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி அபிராமியாக இருந்தால் யார் சொல்கிறா இந்த காலத்தில் அப்படின்னா, எனக்கும் ஒரு பக்கத்தில் கொஞ்சம் ஆஹா பரவாயில்ல, நம்ம நல்லா தான் சொல்கிறோம் போல இருக்குது அப்படின்னா. ஒரு புகழ்ச்சிக்கு ஆசைப்படாதவர்கள் யார் இருக்கிறார்? நான் ஒரு பாட்டு பண்ண உங்களுடைய அருமையான சங்கீதத்தில் நேற்று கானடா ராகத்திலே ஒரு அபிராமி அந்தாதி பாடல் பாடினேன்னா எனக்கும் அருமையாதப்பா, நமக்கே தெரியாமல் ஒரு ராகத்தை பாடியிருக்கிறோமே அப்படின்னு. யார் இந்த புகழ்ச்சிக்கு இல்லையா அடிமையாகாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? இறைவனிடத்தில் சென்று சொல்லணும். அதெல்லாம் நம்புகிறவர்களுக்கு பேர் அரசியல்வாதி அப்படின்னு பேர். நம்புகிறவர்களுக்கு பேர். உன்னை பார்த்து பெரிய ஒரு நடிகர் போல இருக்கிறான் அப்படின்னா நீங்கள் வெட்கப்படணும். நீ அழகா நடிகர் போல அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ நடித்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். இறைவனிடத்திலே மிக்க அன்பு பூண்டவர்கள் என்ன செய்வார்கள்? அதான் பூண்டு கொண்டேன் அப்படின்னு சொன்னார். இனிமேல் இல்லை, இனிமேல் நீ எழுத்தாலாம் வர முடியாது, இனி உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன், நின் புகழ்ச்சி அன்றி பேணேன். அது ரெண்டு இந்த இடையில ஒரு பொழுதும்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஒரு பொழுதும் என்கிற ஒரு வார்த்தையை இடையில வைப்பார். எதுக்கு? ஒரு பொழுதும் நின் புகழ்ச்சி அன்றி பேணேன், உன்னுடைய புகழை தவிர வேறு ஒரு புகழை நான் இனி வைத்து கொள்ள மாட்டேன். நமக்கெல்லாம் ஒரு பரஸ்பரம் உன்னை நானே, ரெண்டு பேர் பஸ்ஸில் பண்ணாங்கன்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, உங்களுடைய பேச்சு இனிமையாக இருக்கிறது, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா நான் இப்படி இங்கே போயிட்டுருக்கேன், ஒரு வீட்டில் கொள்ளை அடிக்க போய்கிட்டு, வெரி குட், நீங்கள் எங்கே போயிட்டு இப்போ தான் ஒரு கொலை செய்து விட்டு வருகிறார். ரெண்டு பேரும் புகழ்ந்து கொள்கிறார்கள். இது என்ன ஆயிற்றுன்னா ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கொள்வரால் தற்புகழ்ச்சி ஒன்று, தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டுகின்றான். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் அப்படின்னு பெரியவர்கள் எல்லாமே எல்லா பாடல்களிலுமே சொல்லி வைத்து சென்றார்கள். நாம கற்றவர்கள் என்ன செய்வார்கள்? கற்றவர் காய்வது காமனே என்று சொன்னார்கள். விருப்பங்களை காய்வார்கள் அவர்கள். இந்த ஆசைகளை காய்பவர்களாக இருக்கிறார்கள். காய்ந்துன்னா அதை ஒருப்பவர்கள், அதை வேண்டாம் என்று விடுபவர்கள், வெட்டி தள்ளுபவர்கள், அதிலே சாரமில்லை என்று உணர்ந்து கொண்டிருப்பவர்கள், இந்த புகழ்ச்சியிலே சாரமில்லை என்று தெரிந்து கொள்ளுபவர்களுக்கு பெரியவர்கள், கற்றவர்கள் என்று பெயர். நம்மளாம் ஒருவர் இதுக்கெல்லாம் ஒரு சுவாமி சொல்வார், ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். யாராவது வருகின்ற பொழுது உண்மையை சொல்ல வேண்டும், உண்மையை சொல்லி விடுவது நல்லது. ஐயோ நீங்கள் நல்ல புத்தகமெல்லாம் படித்திருக்கிறீர்கள், நல்ல ஜபமெல்லாம் பண்ணுறீங்க, அதிகமாக திருநூறு ரெண்டு கோட் வெள்ளை அடிச்சிருக்கிற நெத்தியில், ஆகவே உங்களுக்கு முக்தி நிச்சயம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? 2 கோட்டு வெள்ளை எழுதுங்க. வாரியார் சுவாமிகள் இடத்துல போய் கேட்டார்கள், யாருமே ஒரு இது இருக்கிறதா, வாரியார் சுவாமிகளை பற்றி யாரை கேட்டாங்களா, எதுக்கு உங்கள் நெத்தியில் எப்படி சுண்ணாம்பு அடிச்சிருக்கீங்களே அப்படின்னா, இல்லை பொதுவாக வீட்டில் உயிர்கள் மக்கள் வாழுகிற பொழுது அந்த வீட்டுக்கு வெள்ளை அடிப்பது வழக்கம், எங்கே மக்கள் வாழலையே அங்கெல்லாம் வெள்ளை அடிக்கிறது கிடையாது, நான் இங்கே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கு அதனால வெள்ளை அடிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னா. அது வேற விஷயம். நம்முடைய புகழ்ச்சிகளை நாம் சாதாரணமாக புகழ்ந்து நீ இப்படி இருக்கிற, நான் அப்படி இருக்கிறப்பா, இது புகழ்ந்து கொள்வதாலே என்ன பிரயோஜனம்? அதான் பெரியவர்கள் எல்லாம் பேசுகிற பொழுது அவர்கள் அறுப்பார்கள். ஒரே அறுவையாக இருக்குது. கல்லூரி மாணவர்கள்லாம் சொல்லுவாங்களே, பேராசிரியர்கள் வந்துட்டு போனால் என்ன பெரிய அறுவையாக இருக்குது, பெரிய அறுவையர் திலகம், அறுப்பான் அப்படின்னா என்னென்ன, அறியாமையை அறுப்பவர்கள் பேராசிரியர்கள். இந்த அறியாமையை நம்முடைய அறியாமையை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். நமக்கு தெரியாதுங்கிற விஷயமே நமக்கு தெரியவில்லை. உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன், நின் புகழ்ச்சி அன்றி பேணேன்,
ஒரு பொழுதும் உனது புகழை அன்றி உனது புகழை மட்டுமே நான் பாடுகிறேன், தற்புகழ்ச்சி கொள்ள மாட்டேன் அப்படின்ற. உனது புகழன்றி வேறு பேச மாட்டேன், உனது புகழன்றி வேறு எதையுமே வைத்து கொள்ள மாட்டேன். புகழ்னா இங்கே 2 விஷயத்தை வச்சுக்கொள்ளலாம். உன் புகழ்ச்சி அப்படின்னா புகழ் அப்படின்னா புகழிடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கிறது. உன் புகழ் அன்றி அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னா நின் புகழ் அன்றி பேணேன், உன்னை தவிர வேற ஒருவரை சரணமாக கொள்ள மாட்டேன் அப்படின்னு கூட நம்ம அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். உன்னை தவிர ஒரு இடத்துல நான் சரணம் அடைய மாட்டேன், ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசம் அன்றி காணேன் அப்படின்னு சொல்லுகிறார். உன்னுடைய ஒளியினால் என்று இன்னொரு ஒளியிலே நான் பார்க்க முடியுது. இறைவனுடைய சக்தியினாலே அவன் சொல்லுகின்ற வழியிலே நாம் பார்க்க வேண்டும். உலகத்தை எவ்வாறு காண வேண்டும்? ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுகிறார், உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்றால் உன்னுடைய கையில் எண்ணெய் பூசிக்கொண்டு பலாப்பழத்தை அறுக்க வேண்டும், ஏன்னா அப்போ தான் ஒட்டாது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி உலகத்திலே வாழ வேண்டும். அந்த பெண் ஒருத்தி குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போகலாம், 4-5 குடம் அப்படியே. இந்த பக்கத்தில் இன்னொரு பெண்ணை பற்றி சொல்லுவார், அவர் அரிசி இடித்து கொண்டிருப்பாளாம், இந்த பக்கம் ஒரு பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருப்பாள், அந்த பக்கத்தில் யாரோ வந்திருப்பாங்க, அவங்க இடத்துல நீ நேற்று 5 ரூபா கொடுத்தியா, 2 ரூபா இன்னும் கடன் பாக்கி இருக்குன்னு பேசுவாளாம். ஒரே நேரத்தில் எத்தனையோ வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவருடைய கை அங்கே மாவிடித்து கொண்டிருக்க அந்த உலக்கையிலே கவனமாக இருக்காங்க, கை பட்டா நஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தெரியும். இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அப்படித்தான் இருக்க வேண்டும். இறைவனை மையமாக வைத்து கொண்டு யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்கள் தாங்கள் உலகத்திலே மாட்டிக்கொள்வது இல்லை. ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய கருத்து அதான், ஒருபோதும் திருமேனி பிரகாசம் அன்றி காணேன் அப்படின்னு சொல்லுது. உன்னுடைய ஒளியினாலே நான் உலகத்தை பார்க்கின்றேன், உன்னுடைய பார்வையின் மூலமாக உன்னுடைய அருளாக நான் உலகத்தை பார்க்கிறேன். இன்னொன்று சொல்லலாம், உன்னுடைய அருளாகவே இந்த உலகத்தை காண்கின்றேன் அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டி இந்த உன் அருளால் எல்லாவற்றையும் காண்கிறேன் அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். உலகப் பொருட்களை உன் ரூபமாக காண்கிறேன் அப்படின்னு ஞானியர்களுக்கு தான், யாரெல்லாம் ஞானத்தை அடைந்தவர்களோ அவர்கள் அப்படி பார்க்கிறார்கள். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தம் பாரார் அப்படின்னு சொன்னார். இறைவனுடைய திருவருளால் உலகத்தை பார்க்கிறவர்கள் இறைவனை பார்க்கிறார்கள், பரத்தை பார்த்தார்கள், அங்கே இருக்கின்ற பதார்த்தம் பாரார். அதுக்கு தான் சரியான ஒரு நான் இந்த தமிழில் சொன்னால், நாயை கண்டால் கல்லை காணும் சொல்கிறார். பரஞானத்தினாலே பரமே பார்த்திருப்பவர் கல்லு சிலையிலே நாயை வெடித்திருக்கிறார்கள். இந்த நாயாக பார்ப்பவர்களுக்கு அந்த கல்லு தெரியாது, அந்த கல்லு பார்ப்பவர்களுக்கு நாய் தெரியாது. உங்களுக்கெல்லாம் தெரியும், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார் முதல் போதும் சொன்னார். பரத்தை மறைத்தது பார் முதல் போதும், பரத்தில் மறைந்தது பார் முதல் போதும்னு சொன்னார். நாம் உலகத்தை அதை கல்லாக பார்க்கிற பொழுது அந்த நாயை நாம் பார்க்க முடிவதில்லை. அதனால் பரஞானம் உடையவர்கள், இறை ஞானம் அனுபூதி உடையவர்கள் ஞானத்தினால் இந்த உலகத்தை பார்க்கிற பொழுது இது எதுவுமே நம்மை கட்டுப்படுத்தாது. ஏனென்றால் அவர்கள் பார்ப்பது எல்லாமே அனுபூதி பெற்றவர்களாக பார்ப்பதனாலே அது இறைவனாக தெரிகிறது. ஒருபோதும் திருமேனி பிரகாசம் இன்றி காணேன் அப்படின்னு சொன்னார். 2 நிலமும் திசை 4 ககனமுமே. இந்த 2 நிலங்களும் திசை 4 திசைகளும் ககனமுமே. அதுக்கு பாராத வானம், வானத்துக்கு ககனம் என்று பேர், வானத்துக்கு அப்பாற்பட்ட இடத்துக்கு பேர் ககனம் அப்படின்னு பேர். எது கண்களுக்கு அப்பாற்பட்ட பொருளை அந்த இடத்துக்கு ககனம் அப்படின்னு சொல்லிவிட்டார். இறைவனுடைய அனுபூதியை பெறுகிறவர்களே அதான் சொன்னார், வேணே பழியை தருகின்ற பழியை வேண்டுகின்ற ஒரு தெய்வத்தை நான் காண மாட்டேன், அவர்களிடத்தில் சென்று அன்பு போன மாட்டேன், உனக்கு மட்டுமே நான் அன்பு போனவனாக இருப்பேன், உன்னுடைய பெருமையை மாத்திரமே பேசுவேன், உன்னுடைய அருளினாலே இந்த உலகத்தை பார்ப்பேன், உன்னுடைய ஞானத்தினாலே இந்த உலகத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை எல்லாமே பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு பக்தர்கள் இறைவனிடத்திலே சென்று சொல்ல வேண்டும். இதைத்தான் அம்பிகை எதிர்பார்க்கிறாள். இன்றைக்கு ஒரு அருமையான நாள், அம்பிகையினுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய ஒரு நாள், ராதாராணியினுடைய மகிமைகள் நிறைந்த ஒரு அருமையான ஒரு நாள், பக்திக்கு இலக்கணமாக, தூய்மைக்கு இலக்கணமாக ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகின்ற ஒரு பெரிய மாபெரும் எடுத்துக்காட்டு. அன்னை சீதாதேவி இருந்தார்கள், அன்னை சாரதை இருந்தார்கள். ராதாராணியினுடைய பிரேமை பக்தி இவர்களிடத்திலே, அதுக்கப்புறமா இந்த பிரேம பக்தி நம்ம மீராபாயினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். நம்முடைய சூடி கொடுத்த சுடற்கொடியாகிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளிடத்திலே பார்க்கிறோம். எத்தகைய அன்பு, பேரன்பு, இதெல்லாம் கரைந்து கல்லும் கரைந்து போய் அவருடைய சரித்திரங்கள் எல்லாம் சொல்லுகிற பொழுது
கல்லும் கரைகின்ற அன்பு, எதிர்பார்க்காத அன்பு. எந்த இடத்திலுமே அவர்கள்லாம் பெயர்களை சொல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்முடைய பெயரே அவர்களுக்கு தெரியாது, தம்முடைய பெயரே தெரியாது. அவனுக்காக வாழ்ந்திருக்கிறார்கள், அவராகவே வாழ்ந்திருக்கிறார், அவரை மட்டுமே பார்த்திருக்கிறார்கள். அதான் கரைந்து போய்விடுகிறார்கள் அவர்கள்லாம். ஆண்டாள் கரைந்து போய்விடுகிறார்கள், மாணிக்கவாசகர் கரைந்து போய்விடுகிறார். இந்த அன்பிலே கரைந்து நெக்கு நெக்கு உருகு என்பும் உருகு. அதெல்லாம் சொன்னது பொய் அல்ல. அந்த ரத்தின சபைக்குள்ளே இங்கே இறைவனை பார்ப்பதற்காக பொன்னமரத்தில் ஏறுகிறார். அங்கே போன உடனே காணவில்லை, அவரை மறைந்து போய்விடுகிறார். இறைவனுக்குள்ளே ஒன்றாக கலந்து போய்விடுகிறார். இறைவனும் பரம்பொருள், இவன் ஜீவன் முக்தர்களை பற்றிலாம் நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் இறைவனிடத்திலே பார்த்து கண் முன்னாலே போய் கரைந்து விடுகிறார்களே, இதெல்லாமே நம்முடைய நாட்டில் தான் நடக்கக்கூடியது. இவரெல்லாம் பெரிய பெரிய பக்தர்கள், பெரிய பெரிய அனுபூதிமான்கள் எல்லாம் உலகத்தை இறைவனாக மாத்திரமே கண்டவர்களாக இருந்தார்கள். உலகப் பொருட்களே, அதான் பரத்தை மட்டும்தான் பார்த்தார்கள், பதார்த்தம் பாரார்கள். இந்த பதார்த்தம்னா அதுக்கு மூலமாகி இந்த மாயை பொருட்களை பார்க்காதவர்கள் இவர்கள் எல்லாம் என்று சொல்லி, ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.